நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எனக்கு அந்த இன்டர்வல் சீன் பிடிச்சிருந்தது. இன்டர்வல் சீன் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது உள்ள? நல்லா இருந்தது. எஸ்கே எப்படி இருந்தாரு? செம்மையா இருந்தது. செமையா இருந்தாரு. எஸ்கே பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். நிறைய பிடிக்கும். படம் சூப்பர் ஹிட் படம். ஆனால் பாருங்க ஏஆர் முருகதாஸும் சிவகார்த்திகேயன் சரி கம்பேக் இப்போ கொடுத்தாங்கன்னா அதுவும் அனிருத் சிவகார்த்திகேயன் செம்ம இது பிஜிஎம்லாம் செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தேன்னு ஒத்த அவ்வளோ சீனு. ஓகேக்கா படம் சூப்பர்க்கா வேற லெவல். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வந்து 10க்கு 10 கூட கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நினச்சதோட வேற லெவலில் தான் இருக்குது. பார்க்கலாம். எதுவுமே பண்ணவே இல்லை நாங்கள். ஆனால் வந்துட்டு விஜயோட துப்பாக்கி படம் பார்த்தேன். அந்த ஃபீலிங் அப்படியே இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஏஆர்எம்மோட டச் படம் ஃபுல்லாகவே இருக்குது. லைக் அந்த துப்பாக்கி ஃபீல் அப்படியே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். காமெடியாக இருக்குது. படம் போனது தெரில, சூப்பராக இருக்குது. மற்ற படத்தை காட்டில் இது புதுசாக நல்லா இருக்குது. செம்மையா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாக இதுதான். உங்கள் படம் அந்த போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. அடுத்தது என்ன நடக்கும் நீங்கள் வந்து அதை பற்றி தான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே படம் இப்படி இருக்கா சூப்பரு. நார்மலாக சிவகார்த்திகேயனோடனே நம்ம நார்மலாக காமெடியாக இருக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். படம் வேறு லெவல். ஆனால் தாராளமாக பார்க்கலாம். எல்லாம் அந்த ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு ரேட்டிங்கோட தான் இருக்குது. படம் சூப்பர் தான். ஓகே ஃபைட் சீனு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வில்லன் அந்த என்ட்ரி எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் செம்மையாக இருக்குது. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பட் எஸ்கேவை வித்யுத் அவங்களோட பார்க்கும்போது இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் ஃபைட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மெடிக்கலி ஒரு பர்சன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதோட தான் மெசேஜே ஆரம்பிக்கும். அப்படின்றனால படம் சூப்பராக இருக்குது. அப்படி உள்ள பர்சன் ஃபைட் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்குது, எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, அந்த மெசேஜும் நல்லா இருந்தது. லைக் மற்ற பீப்புளை வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்கணும், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதுவே ஒரு பர்சனுக்கு டிஸார்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கதை ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப லைக் நல்லா காமிச்சிருக்கு எல்லா சீன்ஸையும். விஜய் படம் துப்பாக்கி வந்துச்சுல, அதில் ஒரு டிஸ்ட் பண்ணி இதில் ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பராக நீங்கள் சொல்லிட்டு தான் வரீங்க. நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சீனும் வந்து உங்களுக்கு அந்த கூஸ்பம்ஸ் மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் படம். ஃபேமிலி ஆக்ஷன்லாம் சொல்ல நல்லா செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்கலாம். நீங்களாம் ஏஆர் மூவிஸ்லாம் சரி கம்பேக். இப்போ சிவகார்த்திகேயன்லாம் ஃபைட்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அந்த படம். ஏன்னா இப்போ வளர ஜென்ரேஷன் வந்து இதை பார்த்தா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஓகேவாக இருக்கும். அதனால ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செம்மையாக அதான் சொல்கிறேன், செம்மையாக இருந்தது. வில்லனுடைய சிவகார்த்திகேயன் இது வந்துட்டு செம்மையாக இருந்தது. துப்பாக்கியில் அந்த இது ஃபீல் இங்கே அப்படியே இந்த படத்தில் இதுவாச்சு. செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். ஆக்சுவலி அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரேம்ஸ் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டிங்களா என்னன்னு தெரியல, பட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம படம் பார்க்கணுமா இல்லை கேப்சர் பண்ணணுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லா ஃப்ரேம்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இவ்வளோ அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. செம்மையாக அப்படி இருக்குது கிளைமேக்ஸ் சீன்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அதான் சொன்னேன் கூஸ் பம்ப்ஸ் நல்லா ஏறுதுன்ட்டு. அது மாதிரி ஒரு படம். ஹைப் இல்லாமல் தான் வந்தோம். ட்ரெய்லர் கூட நல்லா பார்க்கல. படம் சூப்பர். அதான் அந்த இப்போ எவ்வளோ நடக்குது. இப்போ குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, அதுமாரி எவ்வளோ நடக்குது. இப்போ அடுத்தது கத்தி அது இதுன்னு வெட்டுறாங்க. இப்போ அந்த படத்தில் வந்து துப்பாக்கி அடுத்தது வந்து அடுத்த ஜென்ரேஷனில் வந்து இதுமாரி துப்பாக்கியோட நம்மளை நாடு இதுமாரி ஆகிடும். அதை வந்து இதுமாரிலாம் ஆகக்கூடாதுன்ற மாரி பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அது. அதனால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம். ஃபைட்டு அந்த ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ தான் அப்கமிங் வந்துட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. லைக் ஒரு பர்சனை சார்மிங்காக க்யூட்டாக பார்த்துட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அதுதான் இதுவா அப்படின்ற அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி கம்பேக். நிஜமாலுமே கம்பேக். நல்ல கம்பேக். கண்டிப்பாக சூப்பர். வேறு லெவல் பண்ணியிருக்காரு அவர் வச்சு. இவருக்கும் ஒரு நல்ல பேர், அவருக்கும் ஒரு நல்ல பேருன்ற மாதிரி இந்த படம் நல்ல ஒரு இதுவாக காட்டுது. அதே செய்கதான் செம்ம செய்க. தளபதி துப்பாக்கி கொடுத்தது தப்பே இல்லை. எஸ்கே நல்ல ஸ்பீக் ஆக்டிங். நிஜமாலுமே எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணிடக்கூடாது. வில்லனும் வேறு லெவலில். அவர் லாஸ்ட்டாக நான் பார்த்தது அஞ்சான் படம் இதில் பார்த்தது. அதோட இப்போ பார்க்குறேன் ஆளே ரொம்ப மாறிட்டு இருக்காரு. சூப்பர் வேறு லெவல். எல்லாமே ஒன்றும் பார்த்து பக்குவமாக எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்காரு. அமரன் செம்ம ஹிட்டு. இப்போ அடுத்து மதராசி இதுவும் பயங்கர ஹிட்டு தான். அப்கிரேட் ஆகிட்டே இருக்காரு. எஸ்கே அப்படியே போயிட்டே இருக்காப்புல. நல்லா செம்ம. நிஜமாலே செம்ம. ஹீரோயின் எல்லாருக்குமே செம்ம இம்பார்ட்டன்ஸ். வில்லன் செம்ம. கடைசியில் இந்த துப்பாக்கியில் வந்தார்ல செம்ம ஒரு செம்மையாக நடிச்சிருந்தாரு. எல்லாருமே சூப்பர். ஹீரோயினுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்தாங்க. எல்லாமே செம்ம ஆக்டிங்கு. செம்மையாக சாட்டிஸ்ஃபைடு. முடிச்சதும் கதை எண்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பர். போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு படம். தேட்டரில் இருக்கணும். அது சாட்டிஸ்ஃபைடு. ஸ்பாய்லர் எதுவும் பண்ண வேண்டாம்னு விரும்புகிறேன். அது நான் மதராசின்னு நம்ம சவுத் சைடு பீப்புள் அந்த இது பேஸ் பண்ணி தான்
ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுவும் ஸ்பாய்லர் பண்ணணும்ல, எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல படம், மறந்து மிஸ் பண்ணிடாதீங்க.